விழுப்புரம் மாவட்டம் மனித உரிமை பணிக்கான அமைப்பால் இன்று நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கும் எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய தலைவர் என் சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் திரு ஜிம்குமார் அவர்களே மற்றும் விழுப்புரம் மாவட்ட துணைத் தலைவர் கல்வியாளர் ஹரிக்குமார் அவர்களே மற்றும் விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞரணி தலைவர் திருவேங்கடம் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட மீனவரணி செயலாளர் ஏ முருகன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட இளைஞரணி தலைவர் அப்துல் ஹக்கீம் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட பொருளாளர் உலகநாதன் அவர்களே மற்றும் புதுவை மாநிலத்தில் இருந்து வந்திருக்கும் சிறப்புக்குரிய சஞ்சீவி ஐயா அவர்களின் அன்பை பெற்ற டாக்டர் RTS ஜெயா புதுவை மாநில தலைவர் அவர்களே மற்றும் புதுவை மாநில துணைத் தலைவர் எஸ் தெய்வமணி அவர்களே, புதுவை மாநில செயலாளர் பொன் கமல்ராஜ் அவர்களே, புதுவை மாநில பொருளாளர் அன்னபூரணியா திகழும் திரு டாக்டர் எஸ் மஸ்தான் வழிபாடு அவர்களே, தலைமை நிலைய பேச்சாளர் கா சத்யானந்தம் அவர்களே, மீனவரணி செயலாளர் ஏ முருகன் அவர்களே, கடலூர் மாவட்ட தலைவர் பாரதிராஜா அவர்களே, விழுப்புரம் மாவட்ட வடக்கு தலைவர் விஸ்வநாதன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட வர்த்தகணி தலைவர் பழனி அவர்களே மற்றும் புதுவை மாநில பொறுப்பு வகிக்கும் புதுச்சேரி மாநில நிர்வாக தலைவி தீபப்பிரியா அவர்களே, புதுவை மாநில உயர்மட்ட குழு தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, புதுவை மாநில பசுமை புரட்சி தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜீவா படையாச்சி அவர்களே, புதுவை மாநில அமைப்பு செயலாளர் குமார் அவர்களே, புதுவை மாநில வர்த்தக தலைவர் கோவிந்தராஜன் அவர்களே, புதுவை மாநில கலை இலக்கிய அணி தலைவர் கனா முத்து அவர்களே, புதுச்சேரி மாவட்ட மகளிர் அணி தலைவர் மல்லிகா அவர்களே, கிழக்கு மாவட்ட தலைவர் சுந்தரம் அவர்களே, புதுச்சேரி மாநில வழக்கறிஞரணி செயலாளர் சதீஷ் அவர்களே, வடக்கு மாவட்ட தலைவர் சதீஷ் குமார் அவர்களே, புதுவை மாநில தெற்கு மாவட்ட தலைவர் ரகுராமன் அவர்களே, புதுச்சேரி மாநில இளைஞரணி தலைவர் திரு அரவிந்தன் அவர்களே, புதுச்சேரி மாநில இளைஞரணி செயலாளர் திருமதி சத்யா அவர்களே, மாநில மாணவர் அணி தலைவி திருமதி விமலா தேவி அவர்களே, புதுச்சேரி மாநில வர்த்தக அணி திரு சுப்பிரமணியம் அவர்களே, புதுவை மாநில சித்த மருத்துவ அணி தலைவர் திரு கமலக்கண்ணன் அவர்களே, புதுச்சேரி மாநில உயர்மட்ட குழு ஹரிகிருஷ்ணன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட நிர்வாக தலைவர் கே காந்ததீரன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட விவசாய அணி செயலாளர் டி கிருஷ்ணன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட விவசாய அணி செயலாளர் கே ராமலிங்கம் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட விவசாய பொருளாளர் வி கோவிந்தராஜ் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட பொருளாளர் பி உலகநாதன் அவர்களே, மாவட்ட அமைப்பு செயலாளர் பி வேல்முருகன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட அணி செயலாளர் எம் செந்தில் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட வர்த்தக இணை செயலாளர் வி முருகன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர் எம் கலிவரதன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட விவசாய அணி எம் சங்கரன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட பொருளாளர் எம் அருண்குமார் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர் விவசாய அணி ஏ வெங்கடேசன் அவர்களே, விவசாய அணி பொருளாளர் நடராஜன் அவர்களே, துணை பொருளாளர் விவசாய அணி கே கண்ணன் அவர்களே, மகளிர் அணி தலைவர் ஆர் விஜயபான் அவர்களே,
மகளிர் அணி செயலாளர் கே சாவித்ரி அவர்களே, விழுப்புரம் மாவட்ட கட்டுமானத்துறை அணி எம் அங்கப்பன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட மீனவர் அணி தலைவர் எம் சக்திவேல் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட மீனவர் அணி துணை செயலாளர் ஆர் பார்த்திபன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட கட்டுமானத்துறை அணி தலைவர் எஸ் கணபதி அவர்களே, விழுப்புரம் மாவட்ட இணை செயலாளர் கே ராவ் அவர்களே, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட இணை செயலாளர் கே ஆனந்த் அவர்களே, தொகுதி துணைத் தலைவர் கே பாலசுப்ரமணியன் அவர்களே, தொகுதி தலைவர் டி கோபால்சாமி அவர்களே, மாவட்ட கட்சியாளி தனியார்சலம் அவர்களே, தொகுதி பொருளாளர் டி மூர்த்தி அவர்களே, மாவட்ட செயலாளர் டி செல்வராஜ் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் ஐ ஜெயசங்கர் அவர்களே, மசோன்குப்பம் டி தட்சிணாமூர்த்தி அவர்களே, கைப்பாணிக்குப்பம் ஏ பன்னீர்செல்வம் அவர்களே, டி செல்வம் அவர்களே, தொகுதி அமைப்பு தலைவர் டி தேசப்பன் அவர்களே, வழக்கறிஞர் அணி செயலாளர் கே எஸ் ராஜேஷ் அவர்களே, மீனவர் அணி பொருளாளர் எஸ் மாரியப்பன் அவர்களே, எம் விஜயரங்கன் அவர்களே, மீனவன் தொகுதி துணை செயலாளர் எம் சந்தீர் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் பொதுமக்களும் மற்றும் தொழிலாளர் தோழர்களையும் மகளிர் அணி அமைப்புகளையும் காவல்துறை தோழர்களையும் வருக வருக என்ற அனைவரையும் இருகாலம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வானூர்வட்டம் கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள கிளை நூலகம் மற்றும் இஓ அலுவலகத்தை புதுப்பித்து தரக்கோரி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நான் சுப்பிரமணியம் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட துணைத் தலைவர் பாசத்திற்குரிய முன்னிலை அனில்குமார் அவர்களே, வானூர் தொகுதியுடைய தலைவர் பாசத்திற்குரிய அண்ணன் பாஸ்கர் அவர்களே, எங்கெல்லாம் மனித உரிமைகள் சூறையாடப்படுகிறதோ அங்கெல்லாம் புரட்சிகர போராட்டங்களாலும் மக்கள் திரள் எழுச்சி மிகு நிகழ்ச்சியாலும் அங்கே சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்துடைய மனித உரிமை செயற்பாட்டாளர் அச்சாபுடைய தலைவர் அருமை சகோதரர் ஆர்த்திய செய்யார் அவர்களே, புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் அருமை சகோதரர் எப்பொழுதும் எழுச்சியோடு காத்திருக்கின்ற தேவமணி அவர்களே, புதுவை மாநிலத்துடைய செயலாளர் ஒரு புரட்சிகர சிந்தனையாளர் அருமை சகோதரர் பொன் கமல்ராஜ் அவர்களே, புதுவை மாநில பொருளாளர் அருமை சகோதரி எப்பொழுதெல்லாம் போராட்டம் என்றாலும் முன்கூட்டிய களத்தில் இருக்கக்கூடிய மஸ்தான் வள்ளிபாய் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞர் தலைவர் வழக்காடு மன்றத்திலே கொள்கைகளுக்காக வாழ்ந்த ஐயா திருவேங்கடம் அவர்களே, விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் பாசத்திற்குரிய கடல் போராளி சிவராமன் அவர்களே, மீனவர்களுடைய செயலாளர் கடல் போராளி அருமை சகோதரிய முருகன் அவர்களே, இங்கே பல்வேறுபட்ட பெயர்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டே போகலாம். அத்துறை பேரும் களத்தில் இருக்கின்ற தமிழக முழங்குகின்ற மனித உரிமைகளுக்காக போராடுகின்ற ஆற்றல் வாய்ந்த சிந்தனையாளர் அனைவரையும் வரவேற்று அவருக்கெல்லாம் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோட்டக்குப்பம் நகரம் என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகரம். இன்றைக்கு புதுச்சேரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகரம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்து மக்களை ஈர்க்கக்கூடிய, கருத்தாளர்களை ஈர்க்கக்கூடிய, சிந்தனையாளர்களை ஈர்க்கக்கூடிய ஆரோவில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி கோட்டக்குப்பம் நகராட்சி. ஆனால் இந்த கோட்டக்குப்பம் நகராட்சி கோட்டை விட்டு விட்டார்கள் என்றால் சொல்ல முடியும். இங்கே பல சமுதாய மக்கள் வாழ்கிறார்கள். இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள், வன்னிய சமுதாய பெருமக்கள், உதய சமுதாய பெருமக்கள், மீனவ சமுதாய பெருமக்கள், தாக்கப்பட்ட சமுதாய பெருமக்கள் என பன்முகத்தன்மை வாய்ந்த, பன்முக சிந்தனை வாய்ந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியே இன்றைக்கு இந்த நூலகம் எப்படி இருக்கிறது, ஒரு விஏஓ அலுவலகம் எப்படி இருக்கிறது சொன்னால் தரம் தாழ்ந்து கிடைக்கிறது. இதுதான் ஆட்சியாளர் லட்சணமாக என்று கேட்கும். இந்த பகுதி
கொள்கை கோட்டை என்று சொல்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட இயக்கத்தின் கோட்டை என்று சொல்கிறார்கள். ஆனால் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் இங்கு பொருள்பட்டுக் கொண்டிருக்கிறது. அறுவை வியாபார பெருங்குடி மக்களே, சகோதர சோழனே, இஸ்லாமிய பெருமக்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாளை இன்றைக்கு மழைக்காலம் தாழ்வாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை கோட்ட கும்பத்தை தனி தாழ்க்காக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் மனித உரிமை ஆய்வில் சார்ந்த கேட்டுக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் மக்கள் தொகை இங்கு பெருக்கம் அறிந்திருக்கிறது. அதை போன்று தொழில் சார்ந்த சுற்றுலா சார்ந்த தொழில் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இங்கு மக்களுடைய வாழ்வியல் எவ்வாறு கேட்க வேண்டும். அப்படி கேட்கப்படுகிற பொழுது மக்களுடைய வாழ்வியல் தரம் என்பது குறைந்து காணப்படுகிறது. 50% மக்கள் வாழ்வியல் தரம் உயர்ந்திருக்கிறது. 50% இன்றைக்கு அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இறையெழுத்து வேலைவாய்ப்பில்லை. இன்றைக்கு இங்கே சுற்றுலா விடுதி நிறைய இருக்கிறது. இந்த விடுதிகள் யாருக்காக இருக்கிறது? இந்த பகுதி மக்களுக்காக இருக்கிறதா? இந்த பகுதி மக்களின் முன்னேற்றத்துக்காக இருக்கிறது சொன்னால் நிச்சயமாக கிடையாது. பஞ்சரிகளின் வேட்டைக்காராக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிற மாநிலத்துக்கு வருகின்றால் அவன் எல்லாம் இது கோடி கொள்ளையடிப்பதற்கு பல்வேறுபட்ட அனுமதிகளை பெற்றுக் கொண்டு ஆட்சியாளருக்கு அரசியலாளருக்கு கையெழுத்து கொடுத்துக் கொண்டு இங்கு விடுதிகளை அமைத்துக் கொண்டு இந்த மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை காவல்துறை மட்டுமல்ல, கலெக்டர் மட்டுமல்ல, ஆட்சியாளர் கண்கொண்டு சிந்திக்க வேண்டும். இந்த பகுதியில் வாழக்கூடிய மண்ணின் மன்னருக்கு, இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் ஒழிய வன்னியர்களுக்கு அல்ல என்பதை சுட்டிக்காட்ட கடமை கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சோழர்கள் சொன்னார்கள், இந்த விஏஓ அலுவலகத்தை, இந்த நூலகத்தை மறுசீரமைக்க வேண்டும். இதை ரெண்டு முறையா கட்டாங்க, அப்போ வசதியா கட்டலாம். இதற்காக பல முறை ஆட்சியரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். முதல்வருக்கே கடிதம் கொடுத்தது என்று சொன்னால் அப்போ உங்க பார்வை எங்கே இருக்கிறது? சுரண்டுவதற்கான பார்வை உங்கள் பார்வை, கொள்ளையடிப்பதற்கான பார்வை உங்கள் பார்வை. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கொள்ளையடித்தவர்களுக்கு சிறைக்கு போய் சென்று வந்தாக்கா அமைச்சர் பதவி கொடுத்தார். ஆனால் மக்களை பற்றி சிந்திக்கிறார்கள் இவர்கள். தங்களுடைய பெண்டு பிள்ளைகளை தாங்கள் தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய நபர்கள் ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் பின்னிட்டு கேட்கிறோம். அருமை பெரியவர்களை தாய்மார்களே, இந்த அச்சார்வ அமைப்பாளரே ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சரி, புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சரி, இன்றைக்கு தொலைநோக்கு பார்வையாளர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே கனக செட்டி குளத்திலே சாலை வாழ்க்கையாக ஒரு மதுவாளர்களை வைத்துக் கொண்டு ஆட்சியாளர் கையெழுத்து கொடுத்து அதன் மூலமாக பல கோடி ரூபாய் கொள்ளையடிப்பை வழிவகுத்தார்கள். அங்கே போராட்ட காலத்திலிருந்து தோழர் செய்யாளர் தலைமையில் அந்த மதுபான உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை வாயிலாக இன்றைக்கு அந்த மதுபான பால் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களிடம் முறைத்துக் கொண்டால் ஒரு பக்கத்தில் மூட்டை மறுபடியும் தந்துட்டாங்க. இந்த மின்சாரத்துக்கு போறவையில நாங்கள் எதற்கும் புரிந்தவர்கள், துணிவோடு அழியாகி போராடு, அழிவாகி போராடு வராது என்று சொல்ல கேட்பேன். அதே போன்று சுடும் முறை நெருப்பு, சோழும் முறை பூமி, போராடும் முறை மனிதன். இன்றைக்கு மனித உரிமை அமைப்புகள் தான் மக்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனை தீர்வாக அமைகின்றது. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது, இன்னும் பல திராவிட கட்சிகள் இருக்கிறது. போராட்டம் எதுக்காக போராடலாம்? சீட்டுக்கும் நோட்டுக்கும் போராடலாம். ஆனால் மக்களுடைய உணர்வுகளுக்காக போராடக்கூடிய கட்சிகளை பார்த்து கற்கிறோம். நீங்க தேர்தலில் போட்டுறீங்க, போட்டோ போட்டுறீங்க, நாங்க அதிகாரத்துக்கு வரோம், நாங்க ஆட்சி வர போட்டுறீங்க. வெக்கங்கட்ட செயலா இது? இந்த விஏஓ அலுவலகத்தை எப்படி இருக்கிறது? எதிர்பார்த்தெல்லாம் பார்த்தா மாதா மாதிரி இருக்குது. ஆனா ஒரு விஏஓ அலுவலகம் வெக்கங்கட்டக்கலாக ஒரு இருந்து விடக்கூடிய நிலையில இருக்கிறது. மரஞ்செடி உடையெல்லாம் வந்து எந்த நேரத்தில் யாரை ஓடுற போனாங்க எவன் சாமான் தெரியாது. இப்போ ஒரு மழைக்காலம் வருது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு என்று சொன்னால் ஆட்சியாளர் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? எனவும் அறிவிக்கிறார் எங்கள் ஐயா ஸ்டாலின் அவரு, அவங்க அப்பா பேர் வச்சார் யாரு? ரஷ்யா ஸ்டாலின் பேர் நிறுவனம் வச்சாரு சொல்றாரு, புரட்சியாளர் பேர் வச்சா சொல்றாரு. ஆனா ஒரு புரட்சி என்ன புரட்சி பண்றாரு? வறட்சியா தான் இருக்குது. அமெரிக்காவுக்கு போறாரு, ஐரோப்பா கண்டத்துக்கு போறாரு. ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீதிகளை பற்றி சிந்தியுங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெருக்களை பற்றி சிந்தியுங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி சிந்தியுங்கள். மக்கள் அனைவரும் வழிகட்டா, மாநில அரசு வரி, மத்திய அரசு வரி, வரி வரியாய் கட்டி இன்னைக்கு மக்கள் மீது கரிய பூசங்க. இதுதான் உண்மை. சிந்தித்து பார்த்தால் இந்த ஆட்சியாவுடைய சூழல் வெக்கங்கத்தக்கது. தினமும் நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ செய்தித்தாள வருது, வாட்ஸ்அப்ல வருது, யூடியூப்ல வருது, பேஸ்புக்ல வருது. இந்த ஆட்சியாவுடைய கேடுகட்ட தன்மையை
பல சமூக சீர்திருத்த சிந்தனையாளர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து போறீங்க, எங்கெங்கெல்லாம் மக்கள் நடமாட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் யாருடைய நிலங்களை மிரட்டி உருட்டி பத்திரம் பண்ணி நீங்க என்ன செய்றீங்க? எங்க பார்த்தாலும் பிளாட்டை போட்டு சபரீசன் அவருடைய மருமகன் சபரீசன் தலைமையில் தமிழகத்தை கொள்ளையடிக்க நீங்க வெள்ளையுடைய ஆணையம் அணிந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க இயக்கம் அச்சார இயக்கம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கோம். வழக்குகள் பாயலாம், வரலாற்றை மாற்றக்கூடிய சக்தி வழக்கை சந்திப்பவர்களுக்கு மட்டும்தான் வரலாற்று உண்டு. ஏனென்று சொன்னால் இந்த தமிழகத்தின் வரலாற்றிலே வழக்குகளை சந்தித்தவர்கள் தான் வரலாற்றை மாற்றியிருக்கிறார்கள். இந்த திராவிட இயக்கங்கள் எந்த கொள்கைக்காக போறாங்க, எந்த மக்களுடைய ஆதரவு போறாங்க, எந்த மக்களை வைத்து ஆட்சி அமைந்தார்கள் என்ற கேள்விகளை கேட்டு பாருங்கள். இந்த திராவிட இயக்கங்கள் அடித்தட்டு, அதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பேராதரவு ஆட்சியை அமைந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதியை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் அவர்களை உண்மையாக கண்டிக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியாளர்களே, இங்க இருக்கக்கூடிய செஞ்சி மசாலா மாத்திருக்கிறீங்க, அவரு அப்படி இப்படி சொல்லி செஞ்சி மசாலா தூக்கி ஊங்க. நீங்க உங்களுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சதுனா இல்ல டாஸ்மார்க்ல எவ்வளவு கோடிக்கணக்கில் வர தேர்தலுக்கு பாதி கொடுப்பானோ அவனுக்கு நீங்க ஒவ்வொரு துறையா நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த மண்ணிற்காக போராடி செஞ்சி மசாலா தூக்கிடுங்க, சரி பரவாயில்ல. ஆனால் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் சூழலை நீங்கள் எவ்வாறு மாற்றப் போகிறீர்கள்? நீங்களும் 60 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்டு விட்டீர்கள், 60 ஆண்டு காலம் சொல்லி விட்டீர்கள். அவர் புரட்சி தலைவர் சொன்னார், என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் ஏன் கையில் எந்த ஒரு அயல்நாட்டில் சொன்னாங்க. எல்லா கனிம வளங்களும் எல்லா மனித வளங்களும் இந்த மண்ணில் இருக்கிறன. ஆனால் அனைத்தையும் நீங்கள் பகுத்தறிவு கொண்டு ஆட்சிக்கு வந்த நீங்கள் இன்றைக்கு வகுத்த அறிவு என்ன, இந்த மாநிலத்தை முன்னேற்றிய என்ன, 6 லட்சம் கோடிக்கு இன்றைக்கு உலக வங்கியிலும் அடகு வைத்து விட்ட சூழ்நிலை தான் நிலவுகிறது. தமிழ்நாட்டை 6 லட்சம் கோடிக்கு அடகு வைத்து விட்டீர்கள். 6 லட்சம் கோடி நீங்க கடனாளி இருக்கலாம் தமிழன் ஒவ்வொரு தமிழ்நாட்டில். ஆனா நீங்க சொல்றீங்க பகுத்தறிவு ஆட்சி, பண்பாட்டு ஆட்சி, மத ஒழிப்பு ஆட்சி, மக்களை ஆட்சி, மனிதனை ஆட்சி எங்க இருக்குது? எங்க இருக்கிறது? தமிழ்நாடு எங்கே? தமிழ் எங்கே? தமிழ் வாழ்வு எங்கே என்ற கேள்வி மனதிலே எழுகிறது. ஆகவேதான் மனித உரிமை அமைப்பாளர்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும். போராட்டம் ஒன்றுதான் நிரந்தரமானது. ஏனென்று சொன்னால் எல்லா போராட்டத்துக்கு வர மாட்டார், எல்லா மக்களும் போராட்டத்துக்கு வர மாட்டார்கள். ஏனென்றால் போராடி பெற்ற உரிமைகளை வாழ்வதற்கு அகழ்வார்கள், ஆனால் போராடுவதற்கு சிலரே வருவார்கள். அத்தகைய போராளிகளாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம், இந்த போராட்டம் இன்னும் பல வடிவங்களில் மாறும். ஆட்சியாளரே, மாவட்ட ஆட்சியரே, இந்த பஞ்சாயத்தில் தலைவராக இருக்கக்கூடிய கௌதம் பேரூராட்சி தலைவர்களே, நீங்கெல்லாம் கொஞ்சம் கண்ணு செஞ்சீங்கயா. இன்னும் மனுஷன் ஓட்டப்படம் யாவது அடித்தாலும் தட்டு மரணம் விபத்து இப்படிலாம் உலகம் இருக்குது. திடீர்னு 25 வயசுல மாதத்துக்கு தாவறான். இப்பெல்லாம் நோய் எல்லாம் எல்லா விஷமான உணவு இப்படிலாம் உற்பத்தி பண்ணிவிட்டு நீங்க மட்டும் சோசவாட போறீங்களா? மக்கள் மீது கவனம் செலுத்துங்கள் ஆட்சியாளர்களே. நீங்கள் மறுபடியும் உங்களை சுழற்சி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை, உங்களுடைய சிந்தனை சுழற்சி செய்து மீண்டும் மக்களுக்காக ஆரம்பிங்கள். பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக உருவாக்கப்பட்டது? ஏழ்மையை, வறுமையை இறக்கி அடித்து வளர்ச்சியை உருவாக்கத்தால் உருவாக்கப்பட்டது. காங்கிரீட் வீடுகளும் காங்கிரீட் சாலைகளும் முன்னேற்றம் அல்ல, மாறாக மக்கள் நிம்மதியாக வாழ்வதே வாழ்க்கை, மக்கள் வழிபாடு வாழ்வதே வாழ்க்கை. தொழில் புரட்சி, ஆற்றல், மனித சக்தி ஒன்றுபடுத்துவர், இயல் வழிபாட்டு முறை, இயற்கை முறை, இப்படி அனைத்தையும் ஒன்றிணைப்பதுதான் ஆட்சி முறை. அதற்கு மாறாக நீங்கள் கொள்ளையடிப்பதும் வெள்ளைக்காரன் வந்தான். இன்னைக்கு வெள்ளைக்காரன் அடிமையாக இருக்கிறான், வெள்ளைக்காரன் அடிமையாக இருக்கிறான். இன்னைக்கு வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் அயல்நாட்டு பொருட்கள் தான். அயல்நாட்டுக்கு தலைவரா அயல்நாட்டு பழங்களை கேட்டா எந்த நிறுவனம் எடுத்துக்கூடாலும் அதை பிரிட்டன்காரங்க தான், அமெரிக்காரங்க தான். நீங்க எங்க போறீங்க? நாங்கள் தொழில் கூட்டுறவு, தொழில் புரட்சியை கொடுத்த போறோம், ஒவ்வொரு பொருளும் வேலை வாய்ப்பு போறீங்க. அப்படி இல்ல, கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, போயிட்டு 500 கோடி 5000 கோடி 10,000 கோடி நீ தொழில் தருவேன், எனக்கு 2000 கோடி கொடுக்குற, நீ எப்படியோ பண்ணு. மின்சார சாலை
பால் போட முடியல. நம்ம கனவை செஞ்சு கொண்டு வந்து இந்த கூட்டுக்கு வழியை பார்த்தீங்க பாண்டிச்சேரியில, அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா எப்படி வரணும் தெரியாம நீங்க முறையான காவல் பணி முறையான ஆய்வு பணி செய்திருந்தோம். கஞ்சா எங்க உல்லாசம் நேரம் வந்து ஆன்லைன்ல பேசிக்கலாம். பேங்க் வந்து வருது, ஆந்திரா வந்து வருது, மும்பைல இருந்து வருது, எதுக்கு வருது? நம்ம சீரழிக்கணும். நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம சீரழிக்கவா? இன்னைக்கு 20 வயசுல 18 வயசுல 17 வயசுல பிள்ளைய வந்து கெட்டு போயிடலாம். இன்னைக்கு புதுச்சேரி காலப்பட்டு சேர்ந்து பாருங்க, அவன் முடிய பார்த்தா வித்தியாசம் வருது. இப்படி பல விளையாட்சி வரும், அவன் நாங்கள் தலைமை போடுறான், செவப்பு சாயை பூக்க, அவன் வெள்ளத்தாயை பூக்க. எதுக்கு போய் இந்த வயசுல கேட்டா இது அவரு இந்த வெளிநாட்டு அடிக்கலாம் அண்மையா அவங்களாம் அப்படி போட்டு வந்துடுறாங்களாம். அதுவும் வாழ்க்கை கூட எப்பேற்பட்ட ஞானிகள் பிறந்த பூமியில பண்ணலாரம் வைகுண்டரம் இன்னும் பல்வேறுபட்ட சித்தர்கள் பிறந்த பூமி தமிழ்நாடு. வாழ்வில் வந்து மனிதனுக்கு எவ்வளவு சொல்ற சித்தர்கள் பிறந்த பூமியில இந்த எத்தங்கள் வந்து இந்த திரைப்பட கலாச்சாரத்தின் மூலமாக இன்னைக்கு வந்து சித்தி ராஜாக்க சித்தி நம்ம சுத்தி சுத்தி வந்து சீரழித்து சித்தி இன்னும் பல்வேறுபட்ட நாடகத்தை டிவியில போட்டு போய் எல்லாத்தெல்லாம் நாம பார்த்தோம். அவன் கற்பனையில மக்களை ஈர்ப்பதற்கு இன்னும் வருகிற கதை அவன் இருக்கான். முறையில்லாத ஒண்ணு என்னென்ன கலையில்லாத முறையில்லாத இப்படியும் பல்வேறுபட்ட நாடகங்கள்லாம் நடிக்க வச்சு இன்னும் திரைப்படங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு திரைப்படங்கள் இல்லைங்க, எல்லாம் மும்பை, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு கொண்டு வந்துடலாம். அங்க வந்து விலைபேசி நடிக்க வச்சு இப்படி திரைப்படத்தின் மூலமாக இந்த தமிழ் சமுதாயத்தை சீரழித்து நம்ம வந்து மூளையை சுற்றி போடாம ஆகிடலாம். திரைப்பட முகம், கள்ளச்சாராயம், கஞ்சா முகம், குடிமுகத்தின் மூலமாக இந்த தமிழ் சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் சொல்றாங்க? உன சொல்லுவது எல்லாத்தையும் சொன்னதான் மக்களுக்கு புரியும். இந்த ஆட்சியாளருடைய தன்மை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எங்க அண்ணன் ஸ்டாலின் தான். ஆகவே ஆட்சியாளர்களே தயவோடு சிந்தியுங்கள். மக்களுடைய அடிப்படை வசதிகளை நீங்கள் பெருக்கிறீர்கள். அடிப்படை வசதிகளை பெருக்கிற போது மக்களை உங்களை தூக்கி பிடிப்பார்கள், உங்களை இதயத்தில் எழுதுவார்கள். ஆகவே இந்த கோட்டக்குப்பம் நகராட்சி பிஏஓ அலுவலகத்தை இந்த கோட்டக்குப்பத்தில் இவ்வளவு நாங்கள் ஒரு வாரமாக அனைத்து கடைகளிலும் இஸ்லாமிய அமைப்புகளிலும் நாங்கள் நோட்டீஸ் பிரதியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அறிவை சிந்தனைகளோடு இவர்கள் அனைவருமே இந்த எச்ஆர்ஓ அமைப்பில் இருந்து செயலாற்றிட வேண்டும், கண்டனத்தில் குரல் வெளிப்பட வேண்டும். ஆனால் எங்கே இவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? தேர்தல் வந்துவிட்டால் வேட்டையை கட்டிக் கொள்கிறார்கள். என் கட்சி உன் கட்சி என்று பாகுபாடாக ஓட்டு போடுகிறார்கள். ஓட்டு போட்டது விளைவு என்ன? 1947ஆம் ஆண்டு நாம் சுதந்திரம் பெற்றோம். அன்று இருந்த காலகட்டங்கள் இன்று இல்லை. வெட்கக்கேடான மக்கள், வெட்கக்கேடான கட்சிகள் தான் உழைத்துக் கொண்டிருக்கிறது. எதற்கெதுக்கோ இவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டம் இவர்கள் நடத்துவதால் என்ன பயன் இருக்கிறது மக்களுக்கு? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தேர்தல் வந்தால் ஒரு விரலை அழுத்தி அடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர மக்களை காப்பாற்றுகின்ற எண்ணம் ஒருவருக்கு கூட இல்லை. கட்சி என்ன கட்சி? எதை புரிந்து சாதிக்கிறது கட்சி? இங்கே 1947ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மின்சாரத்திற்காகவே ஏங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. மாறி மாறி கட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சிகளால் எந்த பலன் இருக்கிறது? இன்று பார்த்தால் கோடிக்கணக்கான கட்சி மக்களை காப்பாற்ற குரல் கொடுக்கிறார்கள். மாறி மாறி ஓட்டு போட்டு குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறார். மக்கள் தான் நமது கைகளை நீங்கள் ஒருவரும் சிந்தித்து இந்த நோட்டா என்ற பதிவு செய்தால் அப்பொழுது அந்த திருடர்கள் நிற்க முடியாது. எந்த நினைக்கின்றோம் அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் 200 ரூபாய்க்கு 170 ரூபாய் அடகு போய் நடுத்தெருவினை கட்டிக் கொண்டு இருந்தால் எந்த தொழில் வளர்ச்சி நடக்கும்? இங்கே இருக்கின்ற வியாபாரிகள் காலையில் வைத்த கரைத்திருந்தால் கற்பூரம் ஏற்றினால் மனிதனமே அது நின்றுவிடும். அதை போல் வெட்கங்கெட்ட மானங்கெட்ட ஆட்சியாளர்கள் தான் வாழ்கிறார்கள். மக்களுக்கான ஆட்சிகள் ஒருபோதும் இதுவரை வந்ததே இல்லை. எந்த ஆட்சியாக இருந்தாலும் நாம் அனைத்து கட்சியிலும் பொது சேவையிலும் நீடலாகத்தான் இருந்திருக்கிறேன். இந்த குப்பை கட்சிகளால் வேண்டாம் என்று இந்த எச்ஆர்ஓவில் இணைந்து மக்களுக்காக செயல்பாட்டிக் கொண்டிருக்கின்றோம்.
எங்களால் பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரிகளுக்கு நாங்கள் கூறினால் எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கின்றார்கள். ஆனாலும் நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவு இங்கே கள்ளக்குறிச்சி ஏற்பட்டது போல இந்த கட்ட கோட்டக்குப்பத்தின் தலைவர்களும் கட்சி பிரமுகர்களும் வாழ்கிறார்கள். 28 கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுத்து இருக்கிறது நகராட்சி. இந்த நகராட்சியில் எந்த பலனும் அவர்கள் முன்னெடுத்து நிற்கவில்லை. அவர் கண்களுக்கு இந்த கட்டடங்கள் தெரியவில்லையா? ஒரு வியாபாரமாக ரீதியாகவே வந்து வியூவர்கள் தெரிகிறார்கள். மானம் கெட்டவர்கள் இவர்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாதா? நான் அழுத்தம் தானே அரசுக்கு அழுத்தம், அப்பதானே செய்வார்கள். ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வெக்கம் கெட்டவர்களுக்கு மானம் கெட்டவர்களுக்கு ஓட்டு போட்டு திரும்ப ஒரு வேட்பாளர் சொல்கிறார், நான் மறுபடியும் நான் தான் வெற்றி பெறுவேன், என் மூச்சிலே காடி சுற்றினால்கள் மீண்டும் வருவேன், மீண்டும் வருவேன் என்று கேட்டால் நான் சில்லறை காசுகளுக்கு இந்த மக்கள் அடிமை என்று. அதுதான் சத்தியம் சத்தியம் சத்தியம். இவர்கள் என்று மாறுகிறார்களோ என்றெல்லாம் சிந்தித்து ஓட்டு போடுகிறார்களோ பெருநாய்களுக்கு ஓட்டு போட்டால் இப்படித்தான் ஆட்சி ஆழ்வார்கள் என்பதை எழுந்தெடுத்து இந்த 65 ஆண்டுகளும் இவர்களைத்தான் நான் பார்க்கிறேன். வெக்கம் கட்டவர்களா நமக்கு தீர்க்கவில்லை. இலவச 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 ₹100 ₹200 தப்பா கொடுத்தா அதுக்கு கூட்டம் சேர்க்கிறார்கள். இங்கே மக்கள் உரிமைக்காக போராடுகின்ற எச்சவரம் அமைப்புக்கு இங்கே எந்த கூட்டம் சேர்ந்திருக்கிறது? ஆதரவோடு வந்திருக்கின்ற அருமை பெரியவர்களும் செயலாளர்களும் மற்றும் பொறுப்புள்ள பொதுமக்களும் தான் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த பூமி புண்ணிய பூமி ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியமும் கூட. ஆனால் 2018ஆம் ஆண்டு தமிழர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை ஜல்லிக்கட்டை தடை செய்தார்கள். அந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடிய இளைஞர்கள் பல லட்ச கணக்கான மக்களால் உறுதியான எண்ணத்தினால் மீண்டும் ஜல்லிக்கட்டு கிடைத்தது. அதை போல நாம் ஒவ்வொருவரும் முன்னிருந்து பொது பிரச்சனைகள் ஆழ்ந்த சிந்தனையோடு செயல்பட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். வெற்றி கிடைக்கும் வரை நமது போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும். 2018ஆம் ஆண்டு கோட்டக்குப்பத்தில் சின்ன மோதியாச்சாவடியில் ஒரு கிராமம் இருக்கிறது. கிராமம் ஆரம்ப காலத்திலேயே ஏபி கெஸ்டர்ஸ் என்ற ஒரு விபச்சார விடுதி தான் நான் சொல்வேன். ஆனால் அந்த விடுதி இன்று வரை மானம் கெட்ட மோசமான அதிகாரிகளால் இன்று வரை அகற்றப்படவில்லை. சுமார் 45,000 ரூபாய்க்கு பதிவு சவாலும் அரசு அலுவலர்களுக்கும் தங்கும் மானங்கெட்டவர் லஞ்சத்தை பெற்று தன் பிள்ளைகளையும் தன் மக்களையும் மனைவியும் வாழ வைப்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு பணம் சம்பளம் பெறும் அதிகாரிகள் இது அவர் வியாபார காலத்தையும் அவரையே கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். அவர் ஒன்றுமில்லாத வியாபாரமாக இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது சூப்பர் ஸ்டாராக வருகை தந்தால் அவருக்கு மது ஒழிப்பு நமது மாவட்டத்தின் ஆட்சியாளர் வருகிறார். அவரிடமும் மனு கொடுத்தோம். அவர் சொன்னார், நான் தேர்தல் பணிக்கு வந்திருக்கிறேன், நான் போகும்போது அந்த கட்டடங்கள் இருக்காது என்று சொன்னார். தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் வாயிலாக ஒவ்வொரு அதிகாரிக்கும் வருகிறது. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், மாவட்டத்தினுடைய துணை கண்காணிப்பாளர் மற்றும் விஓ, ஆய்வாளர், ஆணையாளர் அனைவருக்கும் அனுப்பப்பட்டது. அந்த விசாரணை கடிதத்தை இங்கே இதற்கு முன் வந்த இன்ஸ்பெக்டர் அவர்கள் சக்திமயமாக இயங்குவார் என்று பார்த்தோம்.
அவருக்கு அந்த கடிதம் கொடுத்ததே வெட்கக்கேடாக இருக்கிறது. எங்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டது, எங்கள் கோரிக்கையும் ஏற்கப்பட்டது. அந்த விபச்சார விடுதிகளுக்கும் சம்மன் வழங்கினார். ஆனால் நாம் தூக்கி எறிந்துவிட்டு செல்வேன் என்று சொன்னார். ஆனால் அப்படி நடந்ததில்லை. இவரை எங்கே போட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் பறந்தார் கள்ளக்குறிச்சியிலே போட்டிருக்கிறார்கள். அங்கே போய் என்ன செய்வார், எந்த மாற்றத்தை செய்வார்கள் என்று தெரியவில்லை. இந்த அரசியல் அமைப்பில் துருநாட்டம் ஏற்பட்டுவிட்டது. இவர்கள் இப்படித்தான் வாழ்வார்கள் என்று பார்க்கிறேன். சிந்தித்து செயல்பட்டு மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். நம்மளுடைய சமுதாயம் முன்னேறும், நம் பிள்ளைகள் வளர்ச்சிகள் முன்னேறும். எவன் வீட்டு பிள்ளையை கெடுத்தால் கூட உன் வீட்டு பிள்ளைகள் அப்படித்தான் கெடுப்பான். இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. மது அருந்துவிட்டு ஒரு மங்கை கௌரவித்து செல்கிறார். ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். மீண்டும் இன்னொரு செய்தி பேப்பரில் ஒரு பெண்மணியை கற்பிணியாக்கிவிட்டார்கள். பரிசோதனைக்கு போகும்போது தான் கற்பிணி என்று தெரிகிறது மாலை. அந்த அவனையெல்லாம் நீங்கத்தான் இந்த எச்சவோ அமைப்பு உங்களுக்காகவே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. என்றும் குரல் கொடுக்கும், எப்போதும் குரல் கொடுக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். எங்கள் பகுதியில் இருக்கும் விபச்சார விதிகளை அகற்றிட அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். சகோதரர் செயலாளர் குமார் அவர்களை சிறப்புரையாற்று. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் இந்த HRO என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த HRO அமைப்பு என்பதில் அது கோட்டக்குப்பத்தில் இல்லை, தமிழகம், புதுச்சேரி மற்றும் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநில மற்றும் மதத்தில் எல்லாத்திலையும் இந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பினுடைய நோக்கம், குறிக்கோள், கொள்கை இல்லை, அதுதான் முக்கியம். பல்வேறு அரசியல் கட்சிகள் அவங்க தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக அவங்க கொள்கைகளை சொல்லி ஓட்டுகளை எடுத்து அவங்க ஆட்சி நடத்துறாங்க. ஆனால் இந்த அமைப்பு என்பது நாங்கள் தேர்தலில் இருக்கிற அமைப்பு கிடையாது. மனித உரிமைகளை மதிக்கப்பட வேண்டும், மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். எல்லாரும் சமமானவர்கள். இது ஜனநாயக நாடு. இது உலகத்தில் உள்ள ஒரு நாடுகளே ஜனநாயக நாடு, இந்திய நாடு ஜனநாயக நாடு. யார் வேண்டாம் இந்த நாட்டினுடைய பிரதமராக, ஜனாதிபதியாக, முதல்வராக, ஜட்ஜியாக யார் வேண்டாம் எந்த பதவி போனால் வரக்கூடிய அமைப்பு நாடு இந்தியா. ஆனால் இங்கே இருக்கின்ற சில நிலைமைகள் என்ன என்று பார்க்கின்ற போது தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, முடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர்கள், பணக்காராக இருக்கின்றவர்கள் அவர்கள் எல்லாம் நசுக்கின்றார்கள். அதிகாரத்தை பயன்படுத்தலாம், பணத்தை வச்சு வாங்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் வழங்கலாமா, பஞ்சாயத்து கூட வழங்கலாமா, வழங்கலாம். ஒரு சாதாரண ஒரு சாமானியம் வந்து அவங்க எடுத்து போரிட முடியுமா? போரிட முடியாது. ஆயிரத்தில் நம்ம பார்த்துள்ளது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஏற்பதற்காக இன்று அமைக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த கொள்வாங்க. அவன் எப்படியாப்பட்டானா இருக்கட்டும், அவன் போலீஸாக இருக்கட்டும், பஞ்சாயத்து நகராட்சி தலைவராக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், சட்ட ரீதியாக தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார்போம். அதுதான் நல்லது. புரியுதா? சட்ட ரீதியாக எங்களுடைய அமைப்பிலே ஓய்வு பெற்ற நீதிமன்றிலிருந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஓய்வு பெற்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு படித்த பண்பாளர்களை அமைப்பு கொண்டு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் சட்டம் தெரிஞ்சோம். நாங்கள் யாரை வேண்டாலும் எது வேண்டாலும் சந்திப்போம், செய்யலாம் சந்திப்போம். இங்க பிரச்சனை நியாயமான பிரச்சனையாக இருந்தால் பண்ணுவாங்க. அதுதான் அதுதான் பற்றி இருக்கணும். இந்த ஊர்ல ஒரு லைப்ரரி, இந்த லைப்ரரியை குட்டையில கட்டினாங்க. லைப்ரரி இந்த குட்டையில் முதல்ல திம்பு வச்சு கட்டிருந்தது. குட்டையை வரலாறு கட்டி 20 அடி ஆழ குட்டை கல்வி பட்டு சுமந்தாருக்கு நிறுத்தி திம்பு வச்சு கட்டி அது அரசாங்கத்துக்கு எங்களுக்கு தகராறு ஏற்பட்டு அரசாங்கம் அந்த இடத்தை எடுத்துக் கொண்டாங்க. அந்த இடத்துல நூல்களை பெற்றாலும் நிலையாளி பெற்றார்கள். இந்த ஆபீஸ் ஊர்ல எந்த ஆபீஸ் ஒரே ஆபீஸ் அரசாங்க ஆபீஸ் போலீஸ் இருக்குது.
ஜிஎஸ்டி ஆஃபீஸ் இருக்கு போட்டோ ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போட்டோ போடலாம் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போட்டோ கொடுக்கலாம் அது இல்லை அது இருக்கலாம் கூட்டு வரும் கேவலமான ஒரு நிலைமை ஒரு ஈஸியாக இருக்கலாம் வெண்மையாக இருக்க ஊர்ல அரசியல் பொறுப்பு அச்சுதான் பிளஸ் டூ ஒரே ஒரு அமைச்சர் பிளஸ் டூ பண்ணி எடுத்த அரசியல் மாதிரி எடுத்துக்கொண்டு இந்த ஊருக்காக போராடி அந்த உரிமையை பெற்றுத்தரவர்கள் எங்களுக்கு வருத்தமாக என்ன கொண்டு ஆகும் ஒரே ஒரு பிளஸ் டூ கொண்டு தப்பி தவிர பிளஸ் டூ கொண்டு அதுக்கு முன்னாடி போய் படிக்கணும் அதான் இப்ப அது பிளஸ் டூ தான் எதுவுமே கிடையாது ஒரு ஈஸியா மையம் ஒரு ஈஸியா அரசாங்கத்தில் ஈஸியா மையம் தனியார் வச்சு கொள்ளையா இது கொண்டு வருவாங்க அரசாங்கம் கொண்டு வருவாங்க ஈஸியா மையம் அதுல காசு கரெக்டா வருமா எதுவுமே கிடையாது இந்த லைப்ரரி மொட்டமைக்குள்ள மலர்கேணி மாந்தரிக்காரி மொட்டமைக்குள்ள மலர்கேணி மாந்தரிக்காரி போன்ற போன்ற தள்ளி சொல்றது போல படிக்கிறதுக்கு அறிவு அறிவு வளர்க்க அறிவு வளர்க்கக்கூடிய நூலக சாலை இல்லையா எல்லா விஷயம் வசதிகளும் எல்லாம் உட்காந்து படிக்கலாம் அப்பேற்பட்ட நூலகத்தை 6 வருஷமா பாருங்க நடந்திருப்பாரு இது நகரமன்றத்துக்கு தெரியலையா ஆட்சியாளருக்கு தெரியலையா அந்த மூன்றாம் அது குறிச்சு நாங்கள் போய் சத்தம் போட்டோம் தெரியும் ஏன் உட்காந்து எதிர்மா இருக்கு இந்த நூலகத்தை கட்டி தருவது மொத்தி சினிமா இந்த ஊரில் சொல்லணும் கேவலமா இருக்கு இதுக்கு எங்களுடைய எக்ஸாம் தலைவர் சுப்பிரமணியா பரபரம் பண்ணி கொடுத்துருக்காரு சும்மா வந்து அதோட போவே சொல்லணும் அந்த பணம் கொடுத்துக்கிறோம் முதலமைச்சர்கள் கொடுத்துக்கிறோம் சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர் கொடுத்துக்கிறோம் மாவட்ட நூலக அதிகாரிகள் கொடுத்துக்கிறோம் எல்லாம் தயாரி கொடுத்துக்கிறோம் இதே நடவடிக்கை நூலகம் ஊர்ல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறா என்ன காரணம் சொல்ல ரிப்ளை பத்தியா நாங்க கொடுத்த பத்திக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்கி சம்பந்தம் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்க கொடுத்த மனுக்கு ரிப்ளை பண்ணல கொடுத்தியா லஞ்சம் லஞ்சம் வாங்கி பார்க்கலாம் இந்த லஞ்சம் தலைமைக்கு அடிபட்டு இருக்கிறது சாமானிய மக்கள் போய் எதுவும் பண்ண முடியல ஆனால் இதெல்லாம் நாங்கள் கேட்போம் இது லஞ்சம் வாங்க எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம் அதே எவ்வளோ எங்கிட்ட வாங்காது ஆனால் பேருமே பண்ணுவாங்க நான் பார்த்துக்காம அவன் இருக்கா இல்லாத நாங்கள் பார்த்து கொடுப்பாங்க நியாயமான பிரச்சனைகளை இந்த எச்ஆர்வாரத்தின் மூலமாக நீங்கள் கொண்டு வந்து ஆனால் அவனை தீர்க்கப்போம் இந்த எச்ஆர்வா பற்றி தீர்த்து வைப்போம் இந்த நம்பிக்கை இருக்கும் அரசியல் கட்சி கிடையாது அரசியல் கட்சி கிடையாது எந்த பிரச்சனை நியாயமான பிரச்சனை சொல்லுவாங்க நாங்க எல்லாம் சொல்லலாம் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை மட்டும் போராடலாம் சொல்லலாம் சொல்றாரு எல்லாத்தையும் சேர்க்காத ஒரு பிரச்சனை முடிவு வரைக்கும் தொடர்ந்து போராடும் இல்ல வழக்கு மட்டத்துக்கு போவோம் அது வெற்றி கட்சி கொடுக்கின்ற வரைக்கும் போராடும் 10 பிரச்சனை கம்யூனிஸ்ட் சேர் அப்பா இருப்பான் இதுல நோட்டீஸ் எடுப்பான் போட்ட விட்டு ஆரம்பிச்சு அமெரிக்காவில் இருப்பான் அமெரிக்காவில் செஞ்சு போடுவான் அப்படி வருஷம் போவான் போராட்டம் ஒரு மதிப்பு கொடுக்குது நான் கேட்கக்கூடாது இது வரைக்கும் நோட்டீஸ் எடுத்து சொல்லிருக்கீங்களா அமெரிக்கா பாரு ரஷ்யா பாரு போட்டு பார்த்து ஏதாவது சொல்லுங்க வாட்டருக்கு பிரச்சனை ஏதாவது தீர்த்துருக்கலாம் சொல்லுங்க ஒரு பிரச்சனை எடுத்து அதுக்காக போராடு ஜெயிலு போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியாளர்கள் அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க ஆட்சியாளர் வேணாம் பதில் கொடுங்க நமக்கு சரளப்பட்டிருக்கிறோம் இது கொடுத்த பதில் பதில் கொடுக்க போராட்டம் எந்த நாட்டுக்கு போலாம் கொடுக்க மாதிரியா அப்ப கூட்டு பேசுற மாதிரியா ஒன்று தெரியும் கூட்டு பேசுற மாதிரியா அது வந்துருக்கோம் அவங்க அசியமா இருக்குது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கு பல வருஷமா கிடைக்கிறோம் லைப்ரரி தரப்பு வெக்கையில எத்தனை மாவட்ட நூலக அதிகாரி இன்சார்ஜ் பொறுப்பாளர் யாரு மாவட்ட நூலக அதிகாரி மாவட்ட நூலக அதிகாரி அவங்க என்ன 336 துறை இருக்கு 336 துறை இதெல்லாம் 36 மந்திரி அந்த துறை பாராளுமன்றம் அவதான் நினைச்சிருக்கோம் ஏன்னா கோட்டை வச்சுருக்கா மாவட்ட நூல் அதிகாரி வந்து போய் அந்த பொங்கல் அம்மா மக்கள் இருக்காங்க அவங்க உள்ள உட்காந்துருக்காங்க சத்தம் போட்ட போகுது மாவட்ட அதிகாரி சொன்னாங்க சொல்லுப்பா அவனுக்காக எங்க ஏசி பண்ணாரு என்ன நான் அதுக்கு நாங்கள் இடம் பார்த்தோம் இடம் பார்த்து அதுக்கு முன்னால கல்யாணத்துக்கு
வாடகை கொடுத்தாங்க. நல்ல இடத்துல தனியார் நூல்களே வாடகை நடத்துது. அது போய் இந்த பிரச்சனை போய் இங்க கொண்டு வந்து அது வந்து குட்டி எப்படி கட்டுறீங்களா? அது எப்படி கட்டணும்? 20 குட்டி வச்சாரு சொல்லுங்க. நீங்க மூணு கேட்டாங்க. ஏதாவது கமிஷன் வாங்கி ஏதாவது கவர்மெண்ட் கம்பெனி போயிட்டு யார் படம் ஊருக்கு போ மாதம் முடிச்சுன்னா அதனால இது வரைக்கும் தெரியல. ஏன் கேட்டா செல்லு வந்து பார்க்கலாம். செல்லு வந்த பிறகு மறந்துறாங்க. செல்லு வந்த பிறகு நூல்களை வெளியில போட்டுருக்கான். மொத்தம் கேட்கறான் இந்த நூல்களை கேட்கலாம். அதுக்கு முன்னு நூல்களை நல்லா எல்லாம் போகணும். புத்தகம் வாங்குவோம், கட்டளை பதிப்போம், அந்த வீட்டில் புத்தகத்தை படிப்போம், திருப்பி எடுத்து கொடுப்போம். இந்த நூல் இருந்தது. நூல்கள் யாரும் வேலை எழுதியவர்கள் யாரும் வேணாலும் புத்தகம் போய் படிக்கலாம், திருப்பி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒன்று இருந்தது. நீ செல்லு வந்த பிறகு இன்னும் நிலைக்கு இந்த வருஷமான விஷயம் பொறுத்த வரைக்கும் நூல் நிலையத்தை பொறுத்தவரைக்கும் கட்டிக் கொடுக்கணும். இது தொடர்ந்து தலைவர் அவர்கள் இந்த ஏற்படுது. இல்லைன்னா பட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் இதுக்கு பட்டு போய் இந்த நூல் நிலையத்தை கண்டிப்பாக நம்ம திறப்பதற்கான பயிற்சிகளை ஈடுபட வேண்டும் என்று தலைவர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லுவாங்க. துணைத் தலைவர் ஹரிக்குமார் அவர்கள் பேச அழைக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் மாணவர் வட்டம் கோணப்பட்டில் அமைந்துள்ள திரை நூலகத்தை பார்த்திருக்கலாம். நீங்களே சொல்லுங்க, இது நூலகம் தானா? உள்ள 2 பேர் இருக்காங்க. நூலக அதிகாரி அவங்க அசிஸ்டன்ட். அவங்களும் வந்து காசு மூலமாக அவங்க உயிர் பயம் உள்ள உட்காந்தா என்ன நமக்கு தெரியல. அந்த மாதிரி பயத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். தீவா சார் எப்படி வாங்கிடுது நமக்கு தெரியல. இங்கேயே ஆடுது. பஸ்ஸுக்கு லாரி போனா அப்படியே கனரகங்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. கனரகாதான் ஆடுது. அந்த பழமையான நூலகத்தில் உட்காந்து எப்போ இடிச்சு விடுமோ இந்த பயம் ஒரு அவங்க 2 பேரும் இருக்குது. இருந்தாலும் ஆரம்பிச்சு உட்காந்துக்கிறாங்க. இருந்தாலும் படிப்பதற்கு உள்ளே செல்ல பயனாளிகள் எங்க உட்காந்துவாங்க? யார் ரைட் தான் போடுறாங்க. சேர் எப்படி இருப்பாங்க? சைடா இருக்கு. அது சைடா இருக்கிறவங்க உள்ள யாராவது படிக்க வந்துருக்காங்கன்னா இது அருமையான வந்து நூலகத்தை எப்படி எல்லாம் சொல்றாங்க. அறிவை வளர்க்கும் நூலகம் நிறைந்திருக்கும் இடத்தையே நூலகம் என்கிறோம். இங்க அறிவை வளர்க்க சொல்றாங்க. எப்ப முழுமோ இந்த அச்சத்தோட உட்கார்ந்து எப்படி படிக்க முடியும்? நிம்மதியா எப்படி படிக்க முடியும்? அது நூலகத்துல விதிமுறைகள் என்னன்னா அமைதியா படிக்கணும். அமையாத வெளியே உட்காந்துருங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நூல் இலக்கியம் இருக்குது. வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகின்றான் என்பது பழமொழி. நூல்கள் வாசிப்பது ஒரு மனிதனை முழுமையாக மனிதனாக மாற்றுகிறது. நூலகம் வந்து நிறைய வகை நூலகம் சொல்லலாம். அது எங்கனாக்கா கற்க கற்க அறிவு பெருகி கொண்டே போகும். இப்ப அண்ணன் சொன்னாரு, இறைக்கின்ற கிணற்றில் தான் நீர் சுரக்கும். அது போலதான் இங்க வந்து யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களாம் அறிவை வளர்த்து கொண்டு போவாங்க. இந்த நூலகம் வந்து அங்க என்ன அறிவுனாக்கா இங்க நம்ம கவிதைகள், சிறுகதைகள், நாடகங்கள், கவிதைகள், மருத்துவங்கள், வரலாற்று பல துறை சார்ந்தவர்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பயன்பெற அளவுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்துட்டு படிச்சுட்டு அவங்க இப்ப போயிட்டு அவங்க அறிவை திறனை வளர்த்துக் கொள்வதற்காக தான் நூலகம் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இறுதி நிலை இருக்கின்ற நூலகத்தில் யார் படிப்பார்கள்? இப்ப நூலகம் அறிவின் ஊற்று. வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம் என்றார் பேரறிஞர் அண்ணா. ஆமாங்க, வீட்டுக்கு ஒரு நூலகம். ஒரு நூலகத்தை நம்ம ஒரு பாதுகாக்க முடியல. உலகின் மிகப்பெரிய நூலகம் எது உள்ளது? HRO. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை விரும்புவது HRO. மக்களோடு மக்களாய் வந்த HRO, மக்களோடு மக்களாய் கலந்த HRO,
மாபெரும் கல்லறை கல்விக்கு வேண்டி ஆர்ப்பாட்டம் நடத்தும் எச்ஆர்ஓ அதுவே வெற்றியின் ஆயுதம் எச்ஆர்ஓ. வாழ்க தமிழ், வாழ்க நற்பணிகள், ஓங்குக தமிழ் ஒற்றுமைகள் என்று கூறி விடைபெறுகிறேன். கடலூர் மாவட்டத்துடைய தலைவர் அருமை சகோதரர் பாரதிராஜா அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். இந்த மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் விழுப்புரம் மாவட்ட தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உதவி அவர்களுக்கும் கண்டன உரை ஆற்ற வந்திருக்கும் புதுச்சேரி மாநில தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய டாக்டர் ஆர்.கே. செயல் அவர்களுக்கும் மற்றும் தேவமணி மாநில தேர்தல் அவர்களுக்கும் பொன்கமரி அவர்களுக்கும் மற்றும் மாநில துணை பொறுப்பாளர் டாக்டர் எஸ். மஸ்தான் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து பொறுப்பாளருக்கு முதல் நலனுக்கு தெரிவித்துக் இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னன்னா, இந்த முறை பேச அனைத்து சொல்லியிருப்பாங்க. இந்த விஓ ஆபீஸ் வந்து புதுப்பிக்கப்படாது. ஆனா இங்க இருக்கிற விபச்சாரங்கள் என்ற எஸ்எஸ் அனைத்து புதுப்பிக்கிறதுக்கு அரசு அங்கீகாரம் பயன்படுத்துகிறது. ஆனா விஓ ஆபீஸுக்கும் ஊடகத்திற்கும் இது வரைக்கும் எந்த ஒரு அனுமதியும் வரல. இது சார்பாக நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர் அனைவருக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளும் மனு கொடுக்கும். இதுவும் சரியான தீர்வு கிடைக்கல. இதுவே ஒரு ஒயின் ஷாப், நம்ம தோட்டத்தில் ஒயின் ஷாப் போடனா முதல்ல ஒயின் ஷாப்புக்கு இந்த அரசாங்கம் பதிவு கொடுக்கும். ஏன்னா இந்த அதிகாரிகளை மட்டுமே அரசாங்கம் இயங்குது. ஓகேவா? அதனால மக்களை நலனுக்காக மக்கள் என்ன படிச்சா மக்களுடைய அறிவு வளர் என்று இந்த அரசுக்கு தெரியும். ஆனா மக்களை சிந்திக்க நாம இன்னும் ஏதோ சொல்லி இந்த அரசாங்கம் மக்களை சிந்திக்கிறாங்க. டெய்லியும் மக்கள் பொதுமக்கள் இன்னும் மக்களை குடி என்ற அந்த குடிகளாக ஆக்கி மக்களை சீரழித்துக் கொள்கிறது. இதனை செய்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் சொன்னா எவ்வளவு பேசக்கூடாது இந்த அரசாங்கம் பற்றி. ஆனா எதுவும் பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறோம். ஏன்னா மக்கள் சமுதாயத்திற்காக மக்கள் நாம சரி வாங்கினா மக்கள் ஆட்சியில். ஆனா மக்கள் ஆட்சியா இல்ல என்ன ஆட்சியில் நம்மள சொல்ல முடியாது. அது இந்த வீடியோ அண்ணன் சொன்னவர் 10 புத்தகம் படிச்ச பெரிய அறிவாளி ஆகலாம். ஆனா ஒரு மனுஷன் தெரிந்தா 10 அறிவாளி முட்டாளாகலாம். அதனால நோக்கத்தோடு தான் இந்த ஒழுங்கு நோக்கமா இருக்காங்க. ஆனா மக்களுடைய சிந்தனை இல்லாம இருக்க அரசு இதன் மூலமா நம்மளுடைய காவல்துறை அவர்களுக்கு நாம எவ்வளோ சொல்லியும் எந்த ஒரு விபச்சார விடுதலையும் எந்த ஒரு கெஸ்ட் மேலேயும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு எடுத்து எல்லாத்தையும் ஆக இருந்து இது ஃபுல் ஸ்பேஸ் தான். நான் இன்னும் என்ன சொல்லல, அது சரியா ஒரு ஒழுங்குமுறையா நடக்கிற சொல்லி பேச வாய்ப்பு இருக்கிற அளவுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. புதுவை மாநில அச்சார்வ அமைப்பின் தலைவரும் போராட்ட நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புதுவை மாநில தலைவர் அருமை தோழர் ஆர்.கே. செய்யாள் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு தமிழுக்கு மனசு அவர் சினிக்கு அண்ணன் வந்து இந்த முடி வச்சுருந்தா பேசினாரு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதை ஓகே. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் வந்திருக்கிற பொறுப்பாளர் அனைவரும் இந்த நூலகம் புதுசாக கட்டி ஜொலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவங்க அனைவரும் உழைப்பும் அதில் இருக்கு, அனைவரோட வேலையும் அதில் இருக்கு. ஓகேமா? இன்னொரு விஷயம், காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சுப்பிரமணிய அண்ணன் அவரோட கடும் உழைப்பால ஒரு மரம் தோப்பாகாது. அதனால அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்ட காலத்தை
வெற்றி பெற செஞ்சிருக்கிறீங்க. அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விவோ நூலகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2022 அதில் வந்து ஒரு 20 மனுக்கள் மீது மேலே எல்லாருக்கும் வந்து மாவட்ட ஆட்சியாளர், மாவட்ட துணை ஆட்சியாளர், மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட நூலக அதிகாரி எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒருத்தவர்களும் இதை செவி சாய்க்கல. இன்னொரு விஷயம், இந்த விவோ ஆஃபீஸில் ஒரு 3 உயிர், நூலகத்தில் ஒரு 3 உயிர், இந்த 3 மொத்தம் 6 உயிர் யார்கிட்ட இருக்குது? அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அந்த 6 உயிரை காப்பாற்றக்கூடிய நிலையில அரசாங்கம் அதை தலையிட்டு உடனடியாக அவங்க குடும்பமே, அந்த 6 உயிர் குடும்பத்தை நம்ம அரசாங்கம் காப்பாற்றணும். ரெண்டாவது, இந்த நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அவர் பார்த்தீங்கன்னா 3வது தான் படிச்சிருக்காங்க. இப்போ இதே புக்கை படிக்காம அவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய தன்மை வந்துருக்குமா? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வேற எதனா ஒரு சின்ன தொழில் செஞ்சிருக்கார். சரியா? படித்ததுனால தான், அவர் படித்த ஒரே காரணத்துக்காக தான், படிக்கிறதுல எப்படி படிப்பாங்க, புக்கு அனுபவம் இதெல்லாம் இருக்குது. புக்கை வச்சு படிக்கிறதுனால தான் அவர் ஒரு கதை டேரக்டர் ஆனார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியில் பெரிய தலைவனாகி நாட்டையே ஆளக்கூடிய தன்மைக்கு வந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா 100% படிப்பு. சரியா? அதே மாதிரி 2022 இருந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட மனுக்கள் அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் தலைமையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் போயிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்க கஷ்டக்கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் நினைக்கிறேன். அரசு வந்து செவி சாய்க்கலைன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் போராட்டம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து நம்ம ஆட்சியர் அலுவலகம் எதுக்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்ன்றத இப்பயே சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம பொறுப்பாளர் அனைவருக்கும் தூரத்திலிருந்து வந்திருக்காங்க. நம்ம மேற்கு மாவட்ட தலைவர் செந்தில் அண்ணன், நன்றி அண்ணன், அவங்களும் வாழ்வு வருக நான் சொல்கிறேன். அதனால மாவட்ட வழக்கறிஞர் சதீஷ் அருமையான போராளி. இன்னொன்று என்னன்னா, நம்மளோட நோக்கம் என்னன்னா, நம்ம அதே இன்னொன்று அரசாங்கத்துக்கு நான் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லிக்கிறேன். மரக்காணத்தில் பார்த்தீங்கன்னா சாராயம் குடிச்சு ஒரு 10 பேர் 16 நாள் இறந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு யார் யாரெல்லாம் பேக்கில் சாராயம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு வந்து சிபிசிஐடி இருக்கு, உளவுத்துறை, முக்கியமாக உளவுத்துறை இருக்கு, எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். அவங்க போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும். காவல்துறை கண்காணிப்பாளர் எப்பயுமே எல்லாரும் எந்த ஒரு மக்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து கரெக்டாக மக்கள் கொடுக்கணும், கொடுத்து பல உயிரை காப்பாற்றணும். குடிச்சு வந்து போனவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற அரசு, கேடு கட்ட அரசு, மானகட்ட அரசு, இந்த அரசு தவறு பார்க்கணும். குடிக்கிறவனுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க இந்த அரசு. சரியா? ஒன்று இன்னொரு விஷயம், இங்கேயும் ஒரு 6 உயிர், இந்த பில்டிங்கில் 3, அந்த பில்டிங்கில் 3 இருக்காங்க. உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செய்து அரசாங்கம் தலையிட்டு இந்த கட்டிடத்தை இடித்து புதுசாக கட்டிடம் திறந்து வைக்கணும். அது இல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் படித்து இப்போ என்ன பண்ணுறீங்க, 2GB 3GB எல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க, நெட்டில் எல்லாம் டிக்டாக் பார்க்க வாங்குவீங்க, எதனா ஒரு காமெடி பார்க்க மாட்டீங்க. படித்தா தானே முன்னேற முடியும். அதனால அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கட்டிடத்தை நூலகம் மற்றும் விவோ ஆஃபீஸை 2 கட்டிடத்தையும் கட்டி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மீண்டும் சொல்கிறோம், நீங்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் நாங்கள் விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட
கண்டிச்சு மாவட்ட அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில பேர் நான் கூப்பிடல வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க வரவங்க வாங்க நாங்க போன் பண்ணி எல்லாரையும் கூப்பிட முடியாதா, குறைஞ்சபட்சமாச்சும் ஒரு 200 பேர் வருவாங்க. அதனால தயவு செய்து 6 உயிரை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அந்த கட்டிடத்தை புதுசா கட்டி தருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு போடாமல் போய் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வீட்டுக்கு போறப்ப பார்க்க சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். போராட்டம் இது போராட்டம். அச்சாவோ அமைப்பின் போராட்டம் இது போராட்டம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோட்டக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலகத்தை புதுப்பித்தது அறிவு தந்த நூலகத்தை புதுப்பித்தது தமிழக அரசு, திமுக அரசு கொள்கை கோமான்கள் வாழ்ந்திடும் கோட்டக்குப்பத்தில் புகழ் வாய்ந்த பிஏஓ அலுவலகத்தை புதியதாக கட்டிடு. போராட்டம் இது போராட்டம், மக்களுக்கான போராட்டம். அண்ணா நூலகத்தை கட்டித்தந்த திமுகவை கோட்டக்குப்பம் நூலகத்தை கட்டிக்கொடு கட்டி இழப்பும் போராட்டம், தன்மான போராட்டம், மக்களுக்கான போராட்டம். தினமும் மக்களை சந்திக்கும் அலுவலகத்தை எரிந்ததை வைப்பதா? சிந்திப்பாய் தமிழக அரசை சிந்திப்பாய். எத்தனை போராட்டங்கள் உனக்காக போராடுகின்றோம். தமிழக அரசே உடனடியாக கட்டிவிடு. கோட்டக்குப்பம் பிஏஓ அலுவலகத்தை கட்டிக்கொடு. எச்சரிக்கை மனித உரிமைக்காக போராடுகின்ற அச்சவோ அமைப்பின் எச்சரிக்கை. ஒன்று வெட்டம் இது மக்கள் வாழ்கிற கோட்டக்குப்பம் கோட்டக்குப்பம் ஒழுங்கிற உண்மை தாய ஒன்றை மட்டும் தமிழக அரசு நிறைவேற்று கோரிக்கையை நிறைவேற்று, ஒழுங்காக நிறைவேற்று. அறிவு மக்கள் நாங்கள் ஒன்று கூடி அறிவு சார்ந்த நூலகத்தை கேட்கின்றோம். அதை மக்கள் நிறுத்துகின்றோம். ஒன்று போராடுவோம், நினைப்போம். கோட்டக்குப்பம் நகரத்திலே மின்சாரம் இல்லையா? எனவே மக்கள் எல்லாம் தலைக்கின்றார். மின் கட்டணம் ஏறுகிறது, மக்கள் இல்லை. தமிழக அரசு கோட்டக்குப்பம் கோட்டை இந்தியே இதுவே கோட்டக்குப்பம் முழுகிறது. மின்துறையின் மூலமாக மின்சாரத்தை கொடுத்திடு. தங்குதடையின்றி மின்சாரத்தை வழங்குகிறது. கோட்டக்குப்பம் நகரமா
அவர்களை அவர்களை எங்கள் ஊரை கெடுக்காதே, எம் மக்களை கெடுக்காதே. ஒன்றுபட்டோம் போராட்ட காலத்தில் ஒன்றுபட்டோம் மக்களின் உரிமைகளுக்காக அச்சாரோ அமைப்புகளை ஒன்றுபட்டோம் வென்றெடுப்போம் உரிமைகளை வென்றெடுப்போம். தமிழ் நாம் ஒன்றுபட்டோம் தமிழரின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டோம். நன்றி, வணக்கம். தமிழக அரசு கோட்டக்குப்பம் நகரத்திற்கு தலையின்றி மின்சாரத்தை வழங்கு கட்டிக்கொடு பிஏஓ அலுவலகத்தை குடியேறாக கட்டிக்கொடு. அறிவு கண்ணை திறந்திடும் நூலகத்தை அறிவு பாதையிலிருந்து மீட்டெடு. புகழ் வாழ்ந்த கோட்டக்குப்பம் நகரத்தை அவ்வளப்படுத்தாதே. விபச்சார விடுதிகளை இழுத்து மூடு. தங்கும் விடுதி என்ற பெயரில் விபச்சார விடுதிகளா எந்த ஊரின் பெயரை அவர் பெயராய் ஆக்காதே. எழுத்து மூடு. டாஸ்மார்க்கை எழுத்து மூடு. டாஸ்மார்க் வாங்காவிட்டாலும் டாஸ்மார்க் இளைஞர்களை அழிக்காதே. இந்த நிகழ்ச்சியை முழுமையாக மிக சீரோடும் சிறப்போடும் நடாத்திட உதவி புரிந்த ஒளிவுரை அமைப்பாளருக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பை நல்கிய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் காவல் பணியாளருக்கும் இதயமார்ந்த நன்றியை அட்டல் அமைப்பின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாநில தலைவர்கள் மற்றும் கோட்டக்குப்பம் தலைவர் அட்டல் அமைப்புடைய தலைவர் அழைப்பின் பேரிலே மதுரை முடிந்து விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி மாநிலத்துடைய பல்வேறு நிலை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அரசியல்வாதிகளுக்கு வழிகாட்டி, நாம் மக்களுக்கு வழிகாட்டி, நாம் ஒன்றுபட்டால் வென்றெடுப்போம் அனைத்து உரிமைகளை என்று சொல்லி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிந்த அனைவருக்கும் நன்றி. கிளை நூலகம். இங்கு ஒரு விளக்கு கூட இல்லை, இருக்குது ஆனால் எரியவில்லை. சுவிட்ச் போடும் போது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டே கட்டிட்டு வர நிலைமையில் இருக்குது. எல்லாம் பண்ணி தான் இருக்கு. சார் இதுவே வந்து இப்படி கிடக்குதே சார், மண்டியில் ஒன்றா என்ன சார் வருது? போயிருக்கு
உண்மைதான் மக்கள்லாம் பார்த்தா நான் கண்டிப்பாக வந்து போராட்டம் போனோம். எல்லாம் ஒன்றா வந்தோம்னா இதெல்லாம் வரியிலே பண்ணலாம். இது வரியிலே பண்ணலாம். பார்த்தா அண்ணா தெரியும். இவ்வளோ புத்தகம் இருக்குது. இந்த மாதிரி பால் அடைஞ்சு போயிருந்தானாக்கா எப்படி வருவாங்க மக்கள்?